ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சேனக்கிழங்கை பயன்படுத்தி கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் வதங்கட்டும். அதோட உப்பும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணும். அதோட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அதோட துருவின 1/2 கப் கேரட், 1/2 கப் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கணும். அரை கப் துருவின கேரட், 1/2 கப் பச்சை பட்டாணி, இதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து வதக்கணும். இந்த காய்கறி வேகிறதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். இதோட வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கணும். இது சீக்கிரமா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் இத மாதிரி கொஞ்சம் மசிச்சுக்கணும். இதோட பொடியா நறுக்கி வச்ச மல்லித்தலையும் சேர்த்து வதக்கிக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதை எடுத்து ஒரு உருண்டையா உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு கொஞ்சமாக வடை மாதிரி தட்டிடக்கூடாது, கொஞ்சம் ரவுண்டாக இருக்கணும். அதை எடுத்து முட்டையை சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரட்டு எடுத்து, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு பெரட்டு எடுத்து, அதுக்கு பிறகு ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம். இன்னைக்கு நாம் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க மைதா மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அதில் டிப் பண்ணி செஞ்சுக்கலாம். சுவையான, மனமான, ஆரோக்கியமான சேனைக்கிழங்கு கட்லெட் ரெடி.